ஹலோ எவ்ரிபாடி, இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி சூப்பராக வாட்டர் கேண்டில் லைட் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த கேண்டில் லைட்டை நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே செய்ய முடியும். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த கிளாஸ் பாட்டில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கண்டெய்னரில் நான் டிசைனுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இந்த கலர் மார்பிள்ஸ் தான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு பிடிச்ச இந்த கலர் மார்பிள்ஸ் வந்து நான் லேயராக ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இது இப்படி தான் இருக்குது. இது நம்ம ஃபுல்லாகவும் ஃபில் பண்ணிடக்கூடாது, ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே சேர்க்க இன்னும் நிறைய லேயர்ஸ் வேணும். அதனால இதை நம்ம வந்து பார்த்தே சேர்த்துக்கலாம். ஸோ நான் ஃபைனலாக பர்பிள் சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து லைட் கலர்ஸ்லேருந்து டார்க் கலர்ஸ்க்கு வந்திருக்கேன். அந்த மாதிரி லேயர் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வாட்டர் எடுத்து அதை வந்து நான் இந்த கண்டெய்னரில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். இது நம்ம வந்து ரொம்ப ஃபுல்லாகவும் நம்ம ஃபில் பண்ணிடக்கூடாது, இது கொஞ்சம் பார்த்து ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஆயில் எடுத்திருக்கேன். இது வந்து விளக்கு எண்ணெய். அந்த ஆயில் தான் நான் வந்து நெக்ஸ்ட் லேயராக நான் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம ஃபுல்லாக இவ்வளோ கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். இது வந்து க்ரோசரிஸ் வாங்கும் போது வந்த கவர். நீங்கள் எந்த பிளாஸ்டிக் கவர் வேணாலும் எடுத்துக்கலாம். அது வந்து நான் ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிறேன். என்னோடய இந்த கிளாஸ் கண்டெய்னர் லெட் ஏற்றாமல் சைஸ் ஏற்ற மாதிரி நான் வந்து இந்த பேப்பரை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கவரில் சென்டரில் ஒரு ஹோலும் நான் போட்டுக்கிறேன். அதில் தான் நம்ம வந்து திரி இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து திரி எடுத்துக்கிறேன். இந்த கிளாஸ் கப்புக்கு இந்த கண்டெய்னருக்கு ஏற்ற மாதிரி நான் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதை நான் கரெக்டாக ஷேப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக் கவரில் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம ஃபைனலாக நம்மளோட வாட்டர் கேண்டில் லைட்டில் அட்டாச் பண்ணிக்கலாம். இது லாஸ்ட்டாக நம்ம கரெக்டாக ஷேப் பண்ணுறது ரொம்பவே அவசியம். ஸோ ஃபைனலி நம்ம வாட்டர் கேண்டில் லைட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஃபைனலி எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்காக காத்துருங்க. Until then, bye from Shirley.